Hey guys, welcome to our channel Vlogs of DSK. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னா டேஸ்டிங் 2M ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் இவ்வளோ இருக்குது அதை பார்த்துட்டு வந்து ப்ரொமோஷன் தான் லைக் உங்களுக்கு ப்ரொமோஷனில் வந்திருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ, நாட் அட் ஆல். இது எல்லாமே நான் என் கை காசு போட்டு சொந்த காசை போட்டு வாங்கினது தான். ஸோ இந்த ஐடியா வந்து ரேண்டமாக இன்ஸ்டமார்ட் வந்து லைக் பார்த்துட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீங்கள் போன வீடியோ அதாவது ஷார்ட்ஸில் வந்து பேல் ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வாங்கிட்டேன். 2Mல ஒரு 2 ஃப்ளேவர் போட்டு, ஆக்சுவலி 3 ஃப்ளேவர் போட்டுட்டு சரி ஏன் நம்ம வந்து 2Mல இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸுமே வந்து போட்டுட்டு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணக்கூடாது, ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ளேவர்ஸ் இருக்குது 2Mல விச் இஸ் அவைலபிள் ஹியர். இது அமேசான்லாம் போடல, இன்ஸ்டாமார்ட்டில் தான் போட்டு வாங்கினது. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸுமே ட்ரை பண்ணி எது நல்லா இருக்குது, லைக் எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் எனக்கு எது பிடிச்சிருக்கு, என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் டேஸ்ட்டை வச்சு உங்களுக்கு நான் வந்து சும்மா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த 2M ப்ராடக்டோட டேஸ்டிங் ஹண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2M ஓட வெஜ்ஜி ஸ்டிக். ஸோ இது என்ன ஃப்ளேவர்னா சோர் க்ரீம் அண்ட் ஆனியன். இது நார்மலாக வந்து லேஸ்லேயுமே வந்து க்ரீனில் இருக்கும் இந்த சோர் அண்ட் ஆனியன் அப்படிங்கிறது. ஸோ இதில் எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன், இதில் ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி நாட் ஹெல்தி தான். ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்காக தான் நான் வந்து இவ்வளோ வாங்கினேன். ஜென்ரலி நான் வந்து 2Mமே வாங்க மாட்டேன். இன்னொன்று நான் அவ்வளோவா இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் ரொம்ப ரேர் சாப்பிட்றது, ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன், வேறு ஆப்ஷன் கிடையாது, நான் மட்டும் தான் இந்த மாதிரி லேஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து வேறு அந்த மாதிரி தான் சூஸ், லைக் கடலை மிட்டாய், எள்ளுருண்டை இந்த மாதிரி தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த வீடியோக்காக தான் வந்து நான் இந்த 2M வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். அதனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னு சும்மா நான் சொல்கிறேன், அது வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரெகுலராக இது சாப்பிட்றது வந்து டெஃபினட்டாக அன்ஹெல்தி. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் ஆப்ஷனல் தான். நீங்கள் சாப்பிட்றது, சில பேர் சாப்பிட்றவங்க இருப்பீங்க, சில பேர் சாப்பிடாதவங்க இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடாதவங்கன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன். இன்னொன்று நான் ப்ராப்பர் ஆத்தரைஸ்டு பர்சன் கிடையாது சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஒரு கன்சர்னுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஹெல்தியே கிடையாது. பட் சும்மா எப்பயாச்சும் ரேராக சாப்பிடணுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி இதை எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ண போகிறேன். ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் க்ரீனில் இருக்கும்ல, எனக்கு வந்து லேஸில் பிடிச்சது என்னென்னா வந்து க்ரீன் பிடிக்கும், ஆரஞ்சு பிடிக்கும், ரெட் பிடிக்கும், ப்ளூ ஓகேவாக பிடிக்கும். பட் என் ஃப்ரெண்டு வந்து ப்ளூ வந்து செம்மையாக இருக்குது, சூப்பராக, நான் அந்த ப்ளூ மட்டும்தான் வாங்குவா. அவள் சொல்லி நான் ப்ளூ ட்ரை பண்ணேன், அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தா. மோஸ்ட்லி எல்லா கலருமே சொல்லிட்டேன் போல். எல்லோ சொல்லலை, எல்லோ வந்து நார்மல் பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஏன் லேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? ஓகே, ஸோ பேக் டு 2M. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, லேஸ்க்கும் இதுக்கும் சேம் டேஸ்ட்டு. லைக் ஃப்ளேவரே இது வந்து சோர் க்ரீம் அண்ட் ஆனியன் கொடுத்துருக்கனால கிட்டத்தட்ட ரெண்டும் 98% ஒரே மாதிரி தான் இருக்குது. மேபி அந்த டெக்ஸ்சர் அதெல்லாம் நமக்கு வேறு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அதனால நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது தவிர்த்து. அப்படியே லேஸோட க்ரீன் கலர் என்ன ஃப்ளேவரோ அதுதான். உங்களுக்கு லேஸில் வந்து அந்த க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து 5/5 கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து லேஸில் வந்து க்ரீன் கலர் பிடிக்கும், அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த சோர் க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றதுனால இதுக்கு நான் 5/5 கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2Mல வந்து கராரே சில்லி ஆச்சாரி அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர். ஸோ சில்லி அண்ட் ஆச்சாரி அப்படின்னா என்னன்னு தெரியல, ஆச்சாரி சில்லிஸ் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் எல்லாமே வந்து ஒரே ரேட்டில் வாங்கலை. என்னென்ன அவைலபிள் இருந்துச்சோ ஒன்று வந்து ரொம்ப பெரிய பேக்கெட் வாங்கியிருக்கேன், இன்னொன்று வந்து நார்மலு. இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டது வந்து அதுதான் ஸ்டார்டிங் பேக்கெட் போல்.
₹5 கிடையாது எதுவுமே, எல்லாமே வந்து லைக் ஒரு மாதிரி மீடியம் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது விட அது குட்டி அந்த மாதிரி எனக்கு என்ன அவைலபிளாக இருந்துச்சோ அதுதான் வந்து யூஸ் பண்ணேன். இதுலேயே அவங்க வந்து நோ பாம் ஆயில்னு கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு தெரியல. ஓகே, நம்ம இது டேஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா மட்டும் இப்போ என்ன இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ரீசெண்டாக தான் வந்து உடம்பு சரியில்லாமல் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தெரிஞ்சிட்டு இருந்தேன். இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும். பார்த்தாங்கன்னா நான் காலி. ஓகே, இது வந்து குர்குரே மாதிரி இருக்க பார்க்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஐ திங்க் பெண்ணே பாஸ்தா மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் குர்குரே ஸ்டைலில் இருக்குது. இதோட டேஸ்ட் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேங்க. லைக் ஒரு மாதிரி சில்லியும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் லைட்டாக ஒரு புளிப்பு ஃப்ளேவரும் வருது. பிங்கோ 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 ஐ திங்க் பிங்கோலையும் இந்த மாதிரி இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஏதோ ஒரு ஃப்ளேவர். பட் பிங்கோவில் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த குர்குரே ஃப்ளேவர் பார்க்கும்போது ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் நான் வந்து ஒரு 6th or 7th நினைக்கிறேன், அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. குர்குரேல வந்து பிளாஸ்டிக் இருக்குது, ஸோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலி இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து ஹெல்தியே கிடையாது தான், அன்ஹெல்தி தான். பட் அக்கேஷ்னலி சாப்பிடும்போது இட்ஸ் ஓகே. இதுவே நம்ம இப்போ ஃபயர் பண்ணோம் அப்படின்னா எரியும்னா அது ஆக்சுவலி வந்து பிளாஸ்டிக்குன்னு கிடையாது. அதுதான் சொன்னாங்க எங்கள் அம்மா. வந்து நான் குர்குரே போய் வாங்கிட்டு வந்துட்டு செம்ம பொலன்னு போட்டு பொழக்கிறாங்க என்ன அந்த குர்குரே வாங்கிட்டு வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வீக்கெண்டில் அப்போ என் சித்தி வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. வீக்கெண்டில் அவங்க வந்த டைம் அது. அப்புறமா என் சித்தி சொல்கிறாங்க, அந்த மாதிரி பேக்கெட்டில் விற்கிறது எது நீங்கள் எரிச்சிங்கனாலும் எரியும், அது பிளாஸ்டிக்லாம் கிடையாது, ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. பட் அதுக்கு நான் நல்லதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலேருந்து நான் என்னமோ குர்குரேவே வாங்க மாட்டேன். அது அடி வாங்கின ஒரு எஃபெக்டா இல்லை என்னன்னு தெரில. மோஸ்ட்லி நான் குர்குரேவே வாங்க மாட்டேன். அப்படி வாங்கினேன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகம் வருவாங்க. ஐயோயோ தர்மனா பயங்கர அடி வாங்கினேன் அன்றைக்கி அந்த குர்குரே. அதுவும் ₹5 பேக்கெட் தாங்க வாங்கினேன், ரொம்ப பெரிய பேக்கெட் கூட வாங்கி சாப்பிடல. ₹5 பேக்கெட் தான் வாங்கினேன், அதுக்கு தர்மடி வாங்கினேன். இப்போ இவ்வளோ பெரிய பேக்கெட் பார்த்து எங்கள் அம்மா இதுக்கெல்லாம் என்ன ரியாக்டாக வாங்கினே தெரில. பரவாயில்ல, அது வாங்கினாலும் நானே அக்கா சேர்ந்து வாங்குவோம், பிகாஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆர்டர் போட்டோம் அப்படிங்கிறதுனால. லைக் இது டேஸ்ட் வைஸ் நான் முன்னாடியே சாப்பிட்ருக்கேன்றதுனால இதுவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான டேஸ்ட் தான். பாயிண்ட் வைஸ் கேட்டால் நான் இதுக்கு வந்து 3.5 5க்கு 3.5 கொடுப்பேன். அதுக்கு மேலே எனக்கு தெரில. என்ன ஆக்சுவலி சில்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஸ்பைசி ஃப்ளேவரே இல்லை, அதனால் வந்து 3.5. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா 2mலே வந்து ஸ்மோக்கிங் ஹாட் பூட் கராரே இருக்குது. பட் இப்போ தான் ஒரு கராரே சாப்பிட்டோம், அதனால் வந்து மல்டிக்ரெயின் சிப்ஸ் தஹி பாப்டி சாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் எனக்கு வந்து இந்த விஷயம் புரியாது. நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ் போகணுன்னா பெரிய பெரிய பேக்கெட்டு ஆஃபரில் நிறைய நான் ஆஃபரில் பார்க்குறது வந்து டிமார்ட்டில் பார்ப்பேன் அண்ட் ரிலையன்ஸ், அங்கே நான் நிறைய பார்ப்பேன். ஆனால் இவ்வளோ தூரம் காற்றே ரொப்பி வச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ என்ன இவ்வளோ பெரிய பேக்கெட் இருக்கிறதுக்கு என்ன யூஸ்னே தெரியல. அதுக்கு அவங்க அழகாக இவ்வளோ பேக்கெட்டாகவே கொடுக்கலாம், ஏன் இது இவ்வளோ பெரிய பேக்கெட்டாக காமிச்சு இவ்வளோ காற்றை ரொப்பி எதுக்கு? இது வந்து எனக்கு வந்து ஐ திங்க் இர்ஃபான் வியூ அவர் வந்து ஹார்லிக்ஸு ஏதோ ஒரு இந்த மாதிரி சாஷேஸு அதுக்கப்புறம் பெரிய ஜம்போ பேக்லாம் வாங்கி கம்பேர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி லேஸ் கம்பேர் பண்ணும்போது அதில் சிலது வந்து கரெக்டாக வந்தது, சிலது வந்து 1 கிராம் 2 கிராம் கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணலான்னு நினச்சோம், பட் எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லைன்றதுனால ஜஸ்ட் டேஸ்டிங்கோடு நான் நிறுத்திக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ, இங்கே மட்டும்தான் சிப்ஸ் இருக்குது, இது ஃபுல்லாக காகுதான் இருக்குது. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்கெட் அவங்க வந்து இது பண்ணணும்? இவ்வளோ சிசர் எங்கே வச்சுட்ருக்கேன் போது சரி பாருங்க, காற்றுலாம் போயிடுச்சுன்னா இவ்வளோதான் இருக்குது சிப்ஸே இந்த இவ்வளோ பெரிய பேக்கெட்டில். ஓகே, தஹி பாப்டி சாட். ஸோ இது வந்து இதுவுமே வேறு ஏதோ ஒரு இதோட காப்பி மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் இவங்க வந்து எல்லா பிராண்ட்லேருந்தும் காப்பி பண்ணி வச்சுருக்காங்க போல், ஷேப்ஸ்லாம் தெரில. பவர் ஆஃப் 5 கிரெயின் வீட்டு ரைஸு கார்னு
கிராம் ஓட்ஸ், இந்த 5 கிரெயின்ஸ் இருக்குது போல். சத்தியமாக சொல்கிறேன், நான் சொன்னல அந்த ஷேப் பார்த்துட்டு இதுவும் வேறு ஏதோ ஒரு பிராண்டு, எனக்கு நிஜமாக அந்த பிராண்டு பேர் இப்போ ஞாபகம் இல்லை. நான் வேணால் கூகுளில் உங்களுக்கு சர்ச் பண்ணி அது கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெட் கலர் கவரில் வரும். அது ஆக்சுவலி டொமேட்டோ ஃப்ளேவர். என்ன பிராண்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போனா நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கி. மோஸ்ட்லி வாங்கினாலும் லேஸ் வாங்குவேன் ட்ராவல் டைமில், தவிர்த்து பிங்கோ வாங்குவேன். மற்ற எந்த பிராண்ட்ஸுமே ட்ரை பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு அந்த பிராண்டு மறந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்டோம்ல, அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டு. இது ஷேப்புமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குமா இல்லை வந்து ஒரு மாதிரி பாக்கெட்டாக இருக்குமான்னு தெரியல. பட் இந்த மாதிரி சைஸில் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் எக்ஸாக்டாக இதுலேயும் டொமேட்டோ கொடுத்துருக்காங்க. அவங்க ஆக்சுவலி டொமேட்டோ கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இன்னும் அதெல்லாம் சாப்பிட்டதுனாலயா என்னன்னு தெரில, இது சாப்பிடும் போது எனக்கு அதோட ரெஃபரன்ஸோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப பிடிக்கலன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி மாட்ரேட்டில் இருக்குது. அவுட் ஆஃப் 5 இது டொமேட்டோ ஃப்ளேவர் தான். ஸோ அதனால் அந்த டேங்கினஸ்க்கும் நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ மல்டிகிரெயின் சிப்ஸ் தஹி பாப்படி சாட்க்கு 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சேம் வெஜ்ஜி ஸ்டிக்கில் வந்து சில்லி சட்டாக்கா no palm oil, 100% rice bran oil, 60% less saturated fat. இதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரில. ஓகே, ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. இதில் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஆனால் இப்போ ஞாபகம் இல்லை. பட் இதில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு சேஃபாக அன்சேஃபாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுவாங்க. இது நான் வந்து இந்த லைக் எத்தனை பேர் வந்து பிடிக்கும் தெரியல. எனக்கு வந்து ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும்ல, அது கூட கேஃபிடேரியா இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் போகும்போது என்னால் அந்த ஷெல் போக முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக போயிடுவேன். நாங்கள் அது என்னமோ தெரில என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஷெல் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இஃப் ஐம் நாட் ராங், நான் என்ன பிரான்ச் போனேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போன பிரான்ச் என்னென்னா தாம்பரம்லேருந்து காஞ்சிபுரம் வர வழியில் இருக்கிற ஏதோ ஒரு ஷெல்லுக்கு தான் நான் போயிருந்தேன். அப்போ வந்து லைக் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ ரிட்டன் வரும்போது லைக் அப்போது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வந்து நான் மெயின் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து அசிஸ்டிங்க்கு தான் அப்போ போயிட்டு இருந்தேன். 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஏதோ ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அந்த ஷெல்குள்ளே போனோம். அங்கே வந்து எனக்கு கிண்டர் ஜாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நான் கிண்டர் ஜாய் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ கிண்டர் ஜாய் எனக்கு அது மட்டும் தான் அட்ராக்ட் ஆச்சு. போகும்போது அங்கே இன்னொரு ஜூஸ் இருந்தது, லிச்சி ஜூஸ். அது என்னென்னா நம்ம ஜெல்லி இருக்கும்ல, அதில் வந்து ஒரு லிச்சி க்யூப் இருக்கும். ஸோ அதை வாங்கி சாப்பிடலாம். அதோட ஜூஸ் இருந்தது. அது எனக்கு பார்த்த உடனே அட்ராக்ட் ஆச்சு. இது 2 தான் நான் வாங்கினேன். அந்த லிச்சி ஜூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு ஷெல் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. வேறு எங்கேயுமே நான் அந்த ஜூஸ் வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த டைமில் ஷெல்லில் மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் எப்போல்லாம் நான் க்ராஸ் பண்ணி போகிறனோ ஒரு ஷெல் அவுட்லெட் பார்க்குறேன்னா டெஃபினட்டாக உள்ளே போயிட்டு சும்மா என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும் ஷெல்லில். நான் லாஸ்ட் வீடியோவில் என்னன்னு தெரில, எம்டி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த வெஜிடபிளோட அந்த சிப்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஷெல்லில் தான் வாங்கினேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் நான் ஷெல்லில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பார்த்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்த்தியாக போட்டிருக்கு அப்படின்னா வாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சேம் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நாச்சோஸ், அதே மாதிரி நாச்சோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாச்சோஸும் நான் வந்து ஷெல்லில் தான் வாங்குவேன். டிமார்ட்டில் இருந்தது, ஆஃபரில் இருந்துச்சுன்னா டிமார்ட்டில் வாங்குவேன். அப்படி இல்லைனா டொரிட்டோஸ் வந்து நான் ஷெல்லில் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி ஷெல் வந்து நிஜமாலே க்ளோஸ் டு மை ஹார்ட். பெட்ரோல் ஆனால் போட மாட்டோம், அந்த கேஃபிடேரியாக்காகவே போவோம். அங்கே அதே மாதிரி வந்து ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 டிஷ்ஷஸ் நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் ஷெல் போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் அதில். ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்னென்னா, இந்த பின்னாடி வந்து இந்த இது இருக்கும்ல, இதுக்கு தான் லைக் நாங்கள் போனோன்னா இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டே இருப்பேன் ஷெல் போனேன்னா. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் அதெல்லாம் வாங்குறேன்னா அந்த பேக்கெட் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணுவாங்க, லைக் இது சேஃபாக சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. கிண்டர் ஜாயே வந்து எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் கிண்டர் ஜாய் வாங்கினேன்னு தெரிஞ்சதுன்னா
எனக்கு இவ்வளோ வயசாகுது, ஆனால் செம்மையாக அடியே விழும் நான் கிண்டர் ஜாய் வாங்கினேன்னா. ஸோ நான் வாங்கினேன்னா சாக்லேட் சாப்பிட மாட்டேன் இப்போது. லைக் இந்த வீடியோ பார்க்குற குட்டீஸ் யாருனா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிண்டர் ஜாயெலாம் வாங்காதீங்க. நான் பொம்மைக்காக அதை வாங்கி சாக்லேட் தூக்கி போட்டுருவேன். ஆனால் மனசே வராது. ஒரு 50 ரூபா 60 ரூபா கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்கி அந்த பொம்மைக்காக மட்டும் வாங்கி பொம்மையை எடுத்து வச்சுப்பேன், சாக்லேட் தூக்கி போட்டுருவேன். எனக்கு சுத்தமாக மனசு வராது தான். பட் என்னமோ ஒரு நம்மளுக்கு லைக் ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அடிக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு கிண்டர் ஜாய் டாய்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு அடிக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து என்கிட்ட எவ்வளோ கிண்டர் ஜாய் பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி கிண்டர் ஜாய்ஸ்லாம் வாங்காதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். உண்மையாலே லைக் யூஎஸ்லலாம் அங்கெல்லாம் வந்து பேன் பண்ண ப்ராடக்ட் தான் அது. என்ன ரீசன் அப்படின்னா அங்கே அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் யூஎஸ்லலாம் வந்து சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து சுகர் மட்டும்தான் வச்சு நிறைய பிராண்டிங் நடக்கும். இப்போ நான் பேசுகிறது வந்து யாரையும் அஃபெண்ட் பண்ணுறது கிடையாது, பட் அதுதான் ரியல் உண்மை. நீங்கள் ஃபாரினில் நிறைய சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்களா, அதே சாக்லேட் இந்தியாலையும் கிடைக்கும். பட் ஆனால் டேஸ்ட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுகரையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது, அந்தளவுக்கு சுகர்ஸ் இருக்காது. பட் நம்ம இங்கே இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுகர் கொட்டையாக போட்டிருப்பாங்க, சுகர் இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. நார்மலாக டயட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சுகர் தான் கட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சுகருக்கே இவ்வளோ அப்படின்னா ஒரு ப்ராடக்ட், அதாவது கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். பட் அதை நம்ம நிறைய டைம் யோசிக்கிறது இல்லை. டேஸ்ட்டு கிரேவிங்ஸ்னால வாங்கிடுறோம், பட் இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தையும் யோசித்து பார்த்து வாங்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை தான். இப்போ நான் வந்து நிறைய அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஆஃப்டர் ஒரு 2025 அப்புறமே கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நான் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என் வீட்டில் இருக்கிறவங்க தான். என் பாட்டி, என் சித்தி, எங்கள் அம்மாலாம் வந்து உடம்புல எதனா வந்துருச்சுன்னா நான் எல்லாருமே போட்டு நோக வச்சிருவேன். நான் அந்தளவுக்கு படுத்திடுவேன் எனக்கு எதனா உடம்புக்கு வந்ததுன்னா. ஸோ அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நான் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து எனக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வருன்றதுனால ஃபுட்டில் வந்து அவங்க என்னை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதை சாப்பிடாத சாஸ் எல்லாம் சாப்பிடாத நிறைய எங்கள் வீட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு ரீசன் கொஞ்சம் நானே சேஞ்ச் ஆகிட்டேன். இன்னொரு ரீசன் லைக் இதெல்லாம் தான். அங்கெல்லாம் பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து நல்லா சேல் ஆகும், நிறைய பேர் வாங்குவாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு கிண்டர் ஜாயே சொல்கிறேன். நான் வந்து அவ்வளோ கிண்டர் ஜாய் வாங்கியிருக்கேன். பட் ஸ்டில் ரியலைஸும் பண்ணுறேன். நான் அது வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்ற சென்ஸ் இருக்கே தவிர்த்து அதை வாங்கக்கூடாதுன்ற சென்ஸ் இன்னும் எனக்கு வரல. பட் அந்த மாதிரி கொஞ்சம் வைஸாக பார்த்து நம்மளோட பர்ச்சேஸை வந்து நம்ம ஸ்நாக்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பின்னாடி வந்து அதை செக் பண்ணுவாங்க, அந்த பர்சன்டேஜ்லாம் செக் பண்ணி அது சேஃபாக இல்லைன்னு செக் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்ல வந்தது போய் எங்கேயோ போய்ட்டு டாபிக் எங்கேயோ வந்துச்சு. ஸோ பேக் டு த கண்டென்ட். இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு டேங்கி ஃப்ளேவர் அப்படியே மூக்குக்கு வருது. இதுவும் அந்த பெண்ணே பாஸ்தா மாதிரி இருக்கு. இது டேஸ்ட் பார்த்தோன்னே நம்ம ஒரு சாட்பா அந்த ஃபீலிங் வருது. நான் லைக் சில்லி நல்லா காரம் இருக்குது. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சில்லி சட்டாக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. பட் என்னன்னா லோக்கல் பிராண்டோட ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா. இது வந்து ஆக்சுவலி ஒரு பிராண்ட் தான். இதே நீங்கள் வந்து பிராண்டே தெரியாது, பட் லேஸு, பிங்கோ இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி சில பிராண்ட்ஸ் வரும்ல, அது பேரே தெரியாது. கிட்டத்தட்ட இந்த நூடுல்ஸு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வரும். அதெல்லாம் சுத்தமாக அன்ஹெல்தி. அதுவும் நான் சாப்பிட்ருக்கேன் தான் சின்ன பிள்ளையில. அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி லோக்கல் சிப்ஸோட டேஸ்ட் எனக்கு இது வருது. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அஃப்கோர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி அந்த சில்லியோட டேஸ்ட்டு தெரியுது. பட் அந்த லோக்கல் டேஸ்ட் வரனால எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 2 points கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து என்னால் கொடுக்க முடியாது. 2 points தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டே இருக்குது. ஸ்மோக்கிங் ஹாட் பூட் கராரே. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். 100% க்ரன்ச்சி. ஆக்சுவலி இதில் கொஞ்சம் ஏதோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற பேக்கெட் கம்பேர் பண்ணும்போது. இதில் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, மனசாட்சியோடு பேக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. காஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். பட் ஏன் வந்து அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே,
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் புது டேஸ்ட் மாதிரி இருக்குது. அதோட காப்பி இதோட காப்பின்னு சொல்ல முடியல. அந்த சில்லி ஃப்ளேவர் தூக்கலாக சூப்பராக இருக்குது. ஏதோ வேறு பிராண்டை காப்பி பண்ண மாதிரி இல்லை. ஸோ இது மாதிரி நியூ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிக் 5 on 5 ட்ரை பண்ணலாம். செம்ம காரமாக இருக்குது. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப ஸ்பைஸ் சாப்பிட்ற பர்சனா இது உங்களுக்கு வந்து செம்மையாக பிடிச்சிரும். பிகாஸ் அந்த ஸ்பைஸும் அப்படியே வேறு லெவலில் அப்படியே காரம் அடிக்குது. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து இது சாப்பிட்ட மாதிரி இருக்குது, முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஒரு நியூ டேஸ்ட்டுமே இருக்குது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது 5 on 5. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது ஃபைனல் கராரே மன்ச்சி மசாலா. ஸோ இதில் வந்து மேங்கோ இருக்குது, ஆனியன் இருக்குது, சில்லி இருக்குது, ஸ்பைஸ்டு வித் குண்டூர் சில்லி. எங்கள் ஊர் அது ஆந்திரா, அதுக்காக அப்படி சொன்னேன். நானாக குண்டூர் கிடையாது. அங்கே ஒரு ஸ்மெல்லே வந்து நம்ம மிளகாத்தூள் எப்படி ஸ்மெல் பண்ணுவோம் அப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. கராரே மன்ச்சி மசாலா. ஸோ இது எப்படின்னா நம்ம ஹோம் ஸ்டைல் குக்கிங்லலாம் நம்ம வீட்டில் பண்ணுற மிளகாத்தூள் போட்டு பண்ணுவோம்ல, அது ஒரு வீட்டு டேஸ்ட்டு, வீட்டு ஃப்ளேவர் அப்படி வருது. அதுமாதிரி சூப்பராக இருக்குது. பட் இது அந்தளவுக்கு அந்த பூட் கராரே மாதிரி அந்தளவுக்கு காரமாக இல்லை, ஒரு மாதிரி டாலரேட்டபிள் காரமாக தான் இருக்குது. பட் நான் அதுக்கு அடுத்து இது சாப்பிட்டனால எனக்கு கொஞ்சம் காரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே 5 on 5 டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அப்படியே அந்த காரம் எனக்கு எடுக்குது, ஆனாலும் சாப்பிடுவேன். நான் ஃபீல் சின்ன வயசுலாம் பேக்கெட் 5 rupees பேக்கெட் வாங்கினோம், உள்ளே அந்த மசாலாலாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருப்போம் அந்த மாதிரி. ஓகே, இது சூப்பராக இருக்குது. லைக் எல்லாத்த விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. காரம் கரெக்டாக இருக்குது, லைக் அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அண்டு எஸ், இதுதான் ஃபைனல் பேக்கெட். ஸோ நான் ட்ரை பண்ண இந்த 6 ஃப்ளேவர்ஸில் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன்னா பூட் கராரே அண்ட் வந்து இப்போ நான் ட்ரை பண்ண கராரே மன்ச்சி மசாலா. ஸோ இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. 5 on 5 என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பைசி பர்சன் நீங்கள், உங்களுக்கு நல்லா ஸ்பைசி ஃபுட் சாப்பிட பிடிக்கும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த 2 ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரையே பண்ண வேணாம் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா அந்த சில்லி சட்டாக்கா, அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து நம்ம லோக்கல் சிப்ஸோட டேஸ்ட் வருது. ஸோ அது டெஃபினட்டாக ட்ரை பண்ணாதீங்க. ஆனியன், அந்த சோர் க்ரீம் அண்ட் ஆனியன் வந்து ரெகுலர் நம்மளுக்கு லேஸ்லேயும் அந்த ஃப்ளேவர் இருக்கும். நிறைய பிராண்ட்ஸில் தான் அந்த ஃப்ளேவர் கொண்டு வந்துருவாங்கன்றதுனால எனக்கு அது ஸ்பெஷலாக சொல்ல தோணல. பட் இந்த 2 வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, நியூ டேஸ்ட்டாக இருக்குது. லைக் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ண மாதிரியான ஃபீல் கிடையாது, ஒரு மாதிரி நியூ டேஸ்ட் கொடுக்குது. இன்னும் 2 வந்து எனக்கு ஆக்சுவலி ஞாபகமே இல்லை, லைக் நார்மலாக இருக்குது. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குன்னா பூத் கராரே அண்ட் கராரே மசாலா மன்ச்சி மசாலா. கராரே மன்ச்சி மசாலா, பூத் கராரா, இது 2 சூப்பராக இருக்குது. லேஸ் க்ரீன் லேஸ் பிடிக்கிறவங்க அந்த ஆனியன் சோர் க்ரீம் அண்ட் ஆனியன் ட்ரை பண்ணுங்கள். பட் டெஃபினட்டாக அந்த சில்லி சட்டாக்கா ட்ரை பண்ணாதீங்க, வேண்டாம், வேஸ்ட்டு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். பாய் சொல்கிறதுக்கு கூட ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது என்னோட குடும்பத்தில் இருக்க என்னோட சிஸ்டர்ஸ்க்கு நான் வந்து சொல்லிக்கிறது. நான் வந்து லைக் ஏன்னா என் வீட்டில் வந்து என்னோட சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் எல்லாமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு நீ மட்டும் அந்த லேஸை சாப்பிட்ற, எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாத அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது ஹெல்த்தி கிடையாது. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ அது இதுக்கப்புறம் நான் வாங்க மாட்டேன். நீங்கள் வீட்டில் வந்து அக்கா சாப்பிட்றா நான் ஏன் சாப்பிட்றோம் இதெல்லாம் கேட்கக்கூடாது. இது நான் மெயினாக சொல்கிறது, எங்கள் வீட்டில் லாஸ்ட் ஒரு குட்டி இருக்கா. ஸோ அவகிட்ட நான் போய் எதெல்லாம் சொன்னேன்னா நீ அதெல்லாம் சொல்லாத அப்படின்ட்டு எங்கள் குடும்பத்திலே எங்கள் எல்லாரையும் மிரட்டுற ஒரு கேர்ள் அப்படின்னா அவள் ஒருத்தி இருக்கா. ஸோ நான் யார் சொல்கிறேன்னு கண்டிப்பாக அவளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது மெயினாக அவளுக்காக தான் இந்த டிஸ்க்ளைமரே கொடுக்குறேன். நீ சாப்பிட்ற என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாள். நான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன், நீ சாப்பிடக்கூடாது, இது ஹெல்தி இல்லை தான், நானும் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஓகே, பாய்.